Welcome to Sophia Coaching Center. Today, PGTRB Max Unit 1 Algebra Silos Theorem தான் பார்க்க போறோம். Is very very important topic. இதுல இருந்து கண்டிப்பா questions கேட்டுட்டே இருக்காங்க. So first பாருங்க, இதுல Silos theoremலே வந்து first Silos, second and third 3 parts இருக்கு. First Silos theorem பாருங்க. If G is an abelian group of order of G and if P is a prime number such that P power alpha divides order of G but P power alpha plus 1 does not divide order of G, then G has a subgroup of order P power alpha. இதான் வந்து சைலோஸ் தியரம். நம்ம G வந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா எபிலியன் குரூப்னு எடுத்திருக்கோம். அண்ட் Pங்கிறது ஒரு பிரைம் நம்பர் அப்படி இருந்துச்சுன்னா P பவர் ஆல்ஃபா வந்து ஆர்டர் ஆஃப் G வந்து டிவைட் பண்ணுது. பட் P பவர் ஆல்ஃபா பிளஸ் 1 வந்து டஸ் நாட் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G. இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட். தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா G has a subgroup of order P பவர் ஆல்ஃபா. ஸோ ஜியில் வந்து சப்குரூப் இருக்கும். அதோட ஆர்டர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா P பவர் ஆல்ஃபா. P பவர் ஆல்ஃபா வந்து டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜினாலே கண்டிப்பாக வந்து குரூப்பில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா P பவர் ஆல்ஃபா அப்படிங்கிற ஆர்டர் உள்ள ஒரு எலமெண்ட் இருக்கும். ஸோ ஒரு சப் குரூப் இருக்குது, அதோட ஆர்டர் வந்து P பவர் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி லெக்ரான்ஜஸ் தியரத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆர்டர் ஆஃப் H டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G அப்படின்னு சொல்லுவோம். HB சப் குரூப் ஆஃப் Gயாக இருந்ததுன்னா ஆர்டர் ஆஃப் H டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G அப்படின்னு சொல்லுவோம். பட் அதோட கான்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூ கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்போம். கான்வர்ஸ் பார்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபைனைட் எபிலியன் குரூப்பாக இருந்தால் தான் அது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இங்கே எடுக்கும் போதே நம்ம எபிலியன் குரூப் எடுத்துருக்கிறதுனால ஸோ ஒரு எலமெண்ட் வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணிச்சுன்னா அந்த குரூப்லேருந்து நம்ம எடுக்கிற சப் குரூப்புக்கு வந்து இந்த ஆர்டர் உள்ள ஒரு சப் குரூப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி கராலரி கொடுத்துருக்காங்க. இஃப் P பவர் M டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G, P பவர் M plus 1 does not divides order of G, then G has a unique subgroup of order P பவர் M. ஸோ அதே தான், P பவர் M வந்து ஆர்டர் ஆஃப் Gயை டிவைட் பண்ணுது அண்ட் P பவர் M plus 1 does not divides order of G இருந்ததுன்னா Gயில் கண்டிப்பாக ஒரு யூனிக் சப் குரூப் இருக்கும். அதோட ஆர்டர் வந்து என்னவா இருக்குன்னா P பவர் M இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ லெக்ரான்ஜஸ் தியரத்தோட கான்வர்ஸ் பார்ட் வந்து இங்கே ட்ரூ அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் P சைலோ சப்குரூப் ஆர் சைலோ P சப்குரூப். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஹச்சுங்கிறது ஒரு சப்குரூப், அதோட ஆர்டர் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா P பவர் M இருந்துச்சு அப்படின்னா இது வந்து P சைலோ சப்குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ P இருக்க இடத்துல வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா 3 இருந்துச்சு அப்படின்னா 3 சைலோ சப்குரூப். சப்போஸ் 7 ஸ்கொயர்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ன சொல்லுவோம்னா 7 சைலோ சப்குரூப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சைலோ செகண்ட் தியரம். செகண்ட் தியரம் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. G is a finite group, P is a prime and P power n divides order of G but P power n plus 1 does not divides order of G. Then any two subgroups of G of order P power n are conjugate. Already conjugate definition படிச்சிருக்கோம் இல்லையா? C inverse AC, B equal to C inverse AC அப்படின்னு எழுதுவோம்ல. If G is a finite group, Pங்கிறது ஒரு prime number, P power n வந்து என்ன பண்ணுது order of G டிவைட் பண்ணுது. அதே ஸ்டேட்மெண்ட் தான். Then any two subgroups of G, Gலேருந்து 2 சப்குரூப் எடுத்திருக்கோம், அதோட ஆர்டர் வந்து P power n இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டும் என்னவா இருக்கும் அப்படின்னா கான்ஜுகேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வந்து சைலோஸ் தேர்ட் தியரம். The number of P சைலோ subgroup in G, அதாவது ஒரு குரூப்பில் வந்து நம்பர் ஆஃப் P சைலோ subgroup வந்து எப்படி இருக்குன்னா for a given prime number is of the form 1 plus KP. அதாவது ஒரு குரூப்பில் உள்ள நம்பர் ஆஃப் P சைலோ சப்குரூப்ஸோட ஃபார்ம் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க 1 plus KP. இங்கே Pங்கிறது வந்து பிரைம் நம்பர், வேர் 1 plus KP வந்து என்ன பண்ணணும்னா டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G. இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. K greater than or equal to 0, that is non-negative integer. ஓகேவா? நான்-நெகட்டிவ்னா தெரியும்ல, நான்-நெகட்டிவ்னா என்ன 0 வந்து included, that is K greater than or equal to 0. அதே பாசிட்டிவ் இன்டிஜர்னு கொடுத்தாங்கன்னா என்ன K வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0. ஸோ 0 வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம் பாசிட்டிவ் இன்டிஜரில். நான் நெகட்டிவ் அப்படிங்கும்போது 0வும் இன்க்ளூடட். ஓகேவா? சில சம்ஸில் வந்து ஜஸ்ட் கிரேட்டர் இந்த மாதிரி கொடுக்காம நான் நெகட்டிவ் இன்டிஜர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 0வும் அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ சம் எக்ஸாம்பிள் 1 plus KPக்கு பதிலாக 1 plus 3K அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து என்ன 3 சைலோ சப்குரூப். ஓகேவா? 1 plus 3K டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G. நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி கராலரி கொடுத்துருக்காங்க. let P be a P சைலோ சப்குரூப். The number of P சைலோ சப்குரூப்ஸ் is equals order of G by order of n of P. n of Pங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா நார்மலைசர்.
ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிங்கிறது பி சைலோ சப்குரூப்பாக இருந்துச்சுன்னா ஒரு சப்குரூப்ஸில் உள்ள நம்பர் ஆஃப் பி சைலோ சப்குரூப்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி தட் இஸ் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் பி இன் பர்டிகுலர் திஸ் நம்பர் இஸ் அ டிவைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி. நெக்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர்னு இருக்கு. தென் தேர் இஸ் ஒன்லி 111 சைலோ சப்குரூப் ஒன்லி 113 சைலோ சப்குரூப் இன் ஜி. இதுதான் வந்து பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் இது. ஸோ போத் ரெண்டுமே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா 11 சைலோ சப்குரூப்பும் 13 சைலோ சப்குரூப்பும் நார்மல் சப்குரூப்பாக இருக்கும். ஸோ நம்ம என்ன சொன்னோம் 1 + kp வந்து டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி அப்படின்னு சொன்னோம் இல்லையா சைலோஸ் தேர்ட் தியரத்தில். ஸோ 1 + kp பிங்கிறது இங்கே ப்ரைம் நம்பர், கேங்கிறது நம்ம என்ன சொன்னோம் நான் நெகட்டிவ் இன்டிஜர். ஸோ கேக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும் இங்கே பிங்கிறது வந்து 11. ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 1ன்னு வந்துடும். ஸோ இங்கே என்ன வந்துடும் 1 + 11 × 0 அப்படின்னா 1 டிவைட்ஸ் 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் வந்துருமா. ஸோ இது கரெக்டு. சப்போஸ் k = 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் k = 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ கேக்கு பதிலாக இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 1 + இங்கே p வந்து 11 1 + 11 என்ன வந்துடும் 12. ஸோ 12 வந்து டஸ் நாட் டிவைட்ஸ் 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர். அதுக்கப்புறம் கேக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 2 × 11 22 இங்கே ஒரு 1 இருக்குது 23ன்னு வந்துடும். 23 டஸ் நாட் டிவைட்ஸ் 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர். ஸோ மற்ற எதுவுமே வந்து டிவைட் பண்ணாது 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒன்லி 111 சைலோ சப்குரூப்ஸ் k = 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது மட்டும் 1 டிவைட்ஸ் 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் வருது. அதனால தான் ஒன்லி 111 சைலோ சப்குரூப். அதே தான் இங்கேயும் வந்து 1 + kpன்னு போட்டு கேக்கு பதிலாக 0 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணி பிக்கு பதிலாக 13 சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதே தான் ஒன்லி 113 சைலோ சப்குரூப்ஸ்னு கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் if only one p silo subgroup then its group is normal subgroup. ஒரே ஒரு p silo subgroupா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து நார்மல் சப்குரூப்பா தான் இருக்கும். அதனால தான் வந்து இங்க 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் வந்து என்ன சொல்றோம்னா ரெண்டுமே வந்து நார்மல் சப்குரூப்னு சொல்லியிருக்கோம். எனி குரூப் ஆஃப் ஆர்டர் 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் மஸ்ட் பி எபிலியனாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆல் 11 சைலோ சப்குரூப்ஸ் ஆர் கான்ஜுகேட். இதெல்லாம் வந்து ரிசல்ட்டு. எ ஃபைனைட் எபிலியன் குரூப் இஸ் அ டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் அ p silo subgroup. இது வந்து தியரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. a finite abelian group is a direct product of a p silo subgroup. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம் 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் ரெண்டுமே வந்து நார்மல் சப்குரூப்பு அண்ட் ஆல்சோ எபிலியன் குரூப்பாகவும் இருக்கும். ஸோ ஒரு ஃபைனைட் எபிலியன் குரூப் வந்து எப்படி எழுதலாம்னா டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் p silo சப்குரூப்பாக எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆன் ஃபைனைட் எபிலியன் குரூப். a finite abelian group ஃபைனைட்னாலே அதில் வந்து அந்த குரூப்பில் வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து ஃபைனைட் எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் அ டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சைக்ளிக் குரூப்ஸ். இதான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் எபிலியன் குரூப்ஸ். நேம்லி தியரம்லாம் நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 2 எபிலியன் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் p⁴n ஆர் ஐசோமார்பிக் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அதாவது 2 அபிலியன் குரூப் எடுத்துக்கிறோம். அதோட ஆர்டர் வந்து என்ன இருக்கு p⁴n ரெண்டுக்குமே வந்து p⁴n தான் சேமா இருக்கிறதுனால அது வந்து ஐசோமார்பிக்னு சொல்லியிருக்காங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தே ஹாவ் த சேம் இன்வேரியன்ஸ். ஓகேவா. ஐசோமார்பிக்னாலே சேம்ங்கிற வேர்டு வந்துடும். சேம்ங்கிற வேர்டு வந்தாலே ஐசோமார்பிக். ஓகேவா. த நம்பர் ஆஃப் நெக்ஸ்ட் தியரம் த நம்பர் ஆஃப் நான் ஐசோமார்பிக் எபிலியன் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் p⁴n ஈக்குவல்ஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் ஆன் n. அதாவது நான் ஐசோமார்பிக் எபிலியன் குரூப்ஸோட ஆர்டர் வந்து p⁴n அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அதில் உள்ள நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் ஆர்டர் ஆஃப் g = p⁴n அப்படின்னா இது வந்து எதுக்கு ஈக்குவலானா இந்த n இருக்கு இல்லையா இதோட பார்ட்டிஷன் தட் இஸ் p(n)க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ சப்போஸ் p3 ஸ்கொயர்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஸோ பார்ட்டிஷன்ஸ் என்ன p(2). p(2)னா 2 வந்து இப்போ எத்தனை தடவை பார்ட்டிஷன் பண்ணலாம் 2 டைம்ஸ் பார்ட்டிஷன். ஸோ இதோட ஆன்சர் வந்து 2. சப்போஸ் இங்கே வந்து 3 கியூப்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா p(3) என்ன வரும் 3 தான் வரும். ஸோ அது மாதிரி போடணும். நெக்ஸ்ட் வந்து கோஷன் ஸ்பேஸ். வெக்டர் ஸ்பேஸில் வந்து பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி குரூப்பில் வந்து கோஷன் குரூப் பார்த்துருப்போம். அதே மாதிரி n is abelian அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. அதே மாதிரி இங்கே let V be a vector space and W be a subspace of V. Let V by W be its set of all cosets W plus V வந்து எதுலேருந்து எடுக்கணும் வெக்டர் ஸ்பேஸ்ல. தென் V by W also forms a vector space அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து G by N is abelian அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இங்கே V by W is also a
வெக்டர் ஸ்பேஸ் கோஷன் குரூப் மாதிரியே தான் இங்கே கோஷன் ஸ்பேஸ் வெக்டர் ஸ்பேஸ்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க. V by W is called a quotient space of V by W. நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் ரிமார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் T இஸ் 1-to-1 இருந்ததுன்னா தென் T வந்து என்ன சொல்லுவோம்னா மோனோமார்பிசம். அதாவது Tங்கிறது இங்கே வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆல்ரெடி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னோம் இல்லையா. T வந்து 1-to-1 கண்டிஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா T வந்து மோனோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிமார்க்லாம் படிச்சுக்கோங்க. இஃப் T இஸ் ஆன்-டு-வா மட்டும் இருந்துச்சுன்னா T வந்து எபிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். T வந்து 1-to-1ஆகவும் இருந்து ஆன்-டு-வாகவும் இருந்ததுன்னா T வந்து ஐசோமார்பிசம். Tங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இஃப் T ஃப்ரம் V to W இது வந்து ஐசோமார்பிசமாக இருந்துச்சுன்னா தென் V and W are said to be isomorphic. அதை வந்து எப்படி எழுதுவோம்னா V is isomorphic to W. இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சது தான். A linear transformation T from V to F is called a linear functional அப்படின்னு சொல்லுவோம். V to Vனா வந்து linear transformation சொல்லுவோம். அதே V to F அதாவது ஃபீல்டுக்கு போணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து ஃபீல்டுக்கு போணுச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம்னா லீனியர் ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்லேயும் இதே மாதிரி கான்செப்ட்லாம் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு கர்னல் ஆஃப் T எப்படி ரிங்ஸில் குரூப்ஸ்லாம் படித்தோமோ அதே மாதிரி வெக்டர் ஸ்பேஸ்லேயும் கர்னல் கொடுத்துருக்காங்க. இல்லை T from V to W be a homomorphism, then kernel of T is defined as kernel of T equal to X belongs to V such that T of X equal to 0. சேம் அதே டெஃபினேஷன் தான். குரூப்ஸ் ரிங்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அதே தான். இட் இஸ் ஆல்சோ கால்ட் த நல் ஸ்பேஸ் ஆஃப் T. இதை வந்து நம்மளுக்கு என்ன T of X equal to 0 எழுதுறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா நல் ஸ்பேஸ் ஆஃப் T. ஸோ கர்னல் ஆஃப் T வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் V. அங்கே என்ன சொல்லியிருப்போம், கர்னலை வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு சொன்னாக்கா நார்மல் சப் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். கர்னல் வந்து ஐடியல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே கர்னல் ஆஃப் Tங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா இட்ஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் V. நெக்ஸ்ட் ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க. let T from V to W be a linear transformation, then T is 1-to-1 இருந்ததுன்னா if and only if kernel of T equal to 0. இந்த ஆல்ரெடி குரூப்ல இதே கான்செப்ட் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து டிஆர்பியில் வரும். ஓகேவா, ஸோ கர்னல் ஆஃப் Tங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க 0. 0ங்கிறது ஐடென்டிட்டி எலமெண்ட் இன் த கோடொமைன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் ஆஃப் T. T from V to W be linear transformation, then the range of T is defined as the range T equal to RT, that is T of V, that is T of X. Xங்கிறது எதுலேருந்து எடுப்போம் அப்படின்னு சொன்னாக்கா Vல இருக்கும். ஓகே, T of Xங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா அதோட இமேஜ். ஓகே, ரேஞ்ச் ஆஃப் T ஆல்ரெடி டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம். இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபண்டமெண்டல் தியரம் வந்து இருக்கும். ஸோ நேம்டு தியரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. சேம் தான், குரூப்ஸ் ரிங்ஸில் படித்தோம் இல்லையா, சேம் அதே தான். அண்ட் ரேங்க் அண்ட் நல்லிட்டி. So definition, let T from V to W be a linear transformation, define the rank of T equal to R of T, that is dimension of the range of T. Range of T ல வந்து number of elements எவ்வளோ இருக்குது அதுதான் வந்து rank of T ன்னு சொல்லுவோம். அடுத்து nullity of Tங்கிறது என்ன அப்படின்னாக்கா dimension of the kernel of T. Kernel of T ல உள்ள number of elements தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா nullity of T. ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், kernel of Tங்கிறது T of X equal to 0ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால இது வந்து nullity of T. நெக்ஸ்ட் சில்வஸ்டர்ஸ் லா. சில்வஸ்டர் லா நம்ம பார்ப்போமா. let T from V to W be a linear transformation, then rank T plus nullity T equal to dimension V. கரெக்ட் தானே, rank of T-ஐயும் nullity of T-ஐயும் ஆட் பண்ணனா நமக்கு என்ன கிடைச்சிரும், dimension of V கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. if T from V to W is a linear transformation, then rank of T which is less than or equal to dimension of V. ஆப்வியஸ்லி அதே மாதிரி நல்லிட்டி ஆஃப் Tயும் லெஸ் than or equal to dimension V. எப்போதுமே dimension of V தான் வந்து கிரேட்டராக இருக்கும். ரேங்க் ஆஃப் Tயையும் dimension of W அதோட சப்ஸ்பேஸையும் கம்பேர் பண்ணாலுமே ரேங்க் ஆஃப் T வந்து லெஸ் than or equal to தான் இருக்கும். ஓகேவா, அடுத்து இஃப் T இஸ் அ நான் சிங்குலர் தென் ரேங்க் ஆஃப் T ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் V அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் T வந்து நான் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, T இஸ் நான் சிங்குலராக இருந்ததுன்னா ரேங்க் ஆஃப் Tயும் டைமென்ஷன் ஆஃப் Vயும் வந்து என்ன அப்படின்னாக்கா ஈக்குவலாக இருக்கும். இது மாதிரி ஸ்பெசிஃபை கண்டிஷன்லாம் வந்து நல்லா படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.